எங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம், இப்படி செய்வோம். இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒன்றும் செய்யாது, சந்தா மட்டும் வாங்கும். சொல்கிறதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்னா சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திமுக காரரை சந்திச்சேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன் நீங்க பெருசா களத்துல இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே சார், நம்மளால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. நிறைய கட்சிகள் போட்டிட்டு இருந்தா நாங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணிருப்போம். இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போட்டிடுறாங்க, நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம். இத கேட்ட மாப்பிள்ள மனசு என்ன பாடுபடும்? ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க, அதனாலதான் களத்துல இறங்கல அப்படின்ற மாதிரி ஓவர் கான்பிடென்ட்டா பேசினாரு. அது எப்படி பாக்குறீங்க? சொல்லு. 2016ஆம் ஆண்டு நீங்க வாக்கு கேட்கும் போதும் இப்பயும் தேர்தல் களம் எப்படி மாறி இருக்கு? மக்கள் மனதுல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கா? எப்படி மாறி இருக்கு? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். இல்லை, தமிழ் மக்கள்கிட்ட வந்து ஒரு குணம் இருக்குது. பொதுவாக என் இன மக்கள்கிட்ட நம்ப வைக்கிறது கடினம், எளிதில் நம்புறது கடினம். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள, சீமான வீட்டுக்குள்ள 10 பொம்பளைங்களை வச்சு குடும்பம் நடத்துறான். 10 பொம்பளைங்களோட குடும்பம் நடத்துறாயா? ஏங்க எனக்கு தெரியும். மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பார்ப்பான். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை, டென்ஷன் ஆகாத. அவன் என்ன பாப்பான்னு சொன்னா நான் சொல்றேன். சொல்லுங்க. சாதி பாப்பான், மதம் பாப்பான், சமயம் பாப்பான், சம்பிரதாயம் பாப்பான், சடங்கு பாப்பான். துவச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? குலக்கல்வியை கொண்டு வர பாப்பான், குலத்தொழில் ஆதரிக்க பாப்பான், நீட்டை கொண்டு வர பாப்பான், நம்மளை படிக்க விடாம பாப்பான், எல்லாத்தையும் பாப்பான். தீட்டு பாப்பா, பெண்களை ஒதுக்கி வச்சு பாப்பா, மொத்தம் நம்ம எல்லாருமே ஒரு மாதிரியா பாப்பான். இதுதான் உண்மையான பாப்பான். போற போக்குல கட்டி விட்டீங்களே. ரோட்ல ஒரு நாடார் பையன், நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டாங்க சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? எங்க அம்மா சின்ன குழந்தை சொல்லுவாங்க, அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா. ஏன் பார்ப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால அவன் பார்ப்பான். ஏன் ரகுமன்ட்ட கேக்குறாங்க பேச்சில, ஐயோ பள்ளிக்கூடம் போறதுனாவே எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் 10ஆம் வகுப்பு படிக்காம ஓடியான்ட்டேன். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? உலக புகழ் பெற்ற ஆஸ்கர் விருதை வென்று உலகம் முழுமைக்கும் கொண்டாடுகிற ஒரு இசை மேதையாக நம்ம ரகுமான் வரலையா சார்? உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். நம்ம ஐயா இளையராஜா என்ன படிச்சாரு? அவரை மிஞ்சிய ஒரு இசை மேதை இந்த நிலத்தில் பிறந்ததுண்டா? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளங்களா? படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. Don't take it in the wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது, அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டெபாசிட்டே வாங்குறதுக்கு யோக்குது இல்லையே நீ பெரியார பத்தி பேசலாமா? அதுவும் பெரியார் மண்ணுல போய் நின்னுகிட்டு பேசுறே, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ஏய் பெருசு, ஆத்திரத்தோட போய்கிட்டு இருக்கேன், இடையில புகுந்து ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ண நடக்கிறதே வேற. பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய போராளி. இழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து சீமான் அவர்களை. சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். அதோடு சாப்பிட்டுன்னு கூட சொல்லு, ஏதோ போய் தொலைதுன்னு விடுறோம். மனசு உடைஞ்சு போயிட்டார். இருக்காதா பின்னே? இத்தனை வருஷம் அவன் கூட ஒட்டு வருவமா பழகிட்டு இப்படி திடீர்னு ஆயிடுத்துன்னா? உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார், போர் முனையிலே பார்த்தேன். சொத்தங்களே, இவர் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. தள்ளிடுறான் தலைவர, உங்க புகழை கெடுக்கிறதுக்குன்னே இவன் பிறந்திருக்கான். சீமான் என்ன படிச்சிருக்கான்? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.